நாங்கள் பார்த்த பெரும்பாலும் கேஸ் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட போர்ட்ஃபோலியோ சைஸ்லாம் வந்து ஒரு 25 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 50 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 1 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைசரி எடுத்துட்டு தான் அதை பண்ணுறாங்க. டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி அதான் பார்க்குறீங்க, ஒரு ஃபேண்டஸியாக நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணுறது தான் தவிர நீங்கள் ஆக்டிவாக மணியை ரொட்டேட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆனோடனே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும், டக்குன்னு அதை விற்பீங்க, இன்னொரு ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க, இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவீங்க, டக்குன்னு இதை ரெடீம் பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்வீங்க. பட் ஃபைனலாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க வெல்த் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இதுல நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, என் போர்ட்ஃபோலியோ வந்து 70 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா அந்த 1% வந்து 70,000 ரூபாய், கிட்டத்தட்ட இந்த 70,000 ரூபான்றது அந்த மீடியேட்டர் மீன்ஸ் அந்த ப்ரொஃபஷனலுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு தான் நம்ம அதை பண்றது இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த 70 லட்சத்தை நம்ம யாராவது ரீச் பண்ணிருக்கோமா? வணக்கம், நான் அஜ்மல் ஃபின்வேலட்ல இருந்து. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் பேச போறோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைரக்ட்ல பண்றோம், ரெகுலர்ல பண்றோம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு. கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது, நல்லா கமிஷன் யாருக்குமே கொடுக்க தேவையில்லை, எனக்கு தான் எல்லாமே ஆப்ல இருக்கு, நானே எல்லாமே பண்ணிக்குவேன் அப்படின்றவங்களுக்கு டைரக்ட் இஸ் ஓகே. பட் வந்து என்னன்னா, என்னதான் ஃபண்ட்ஸ் இருந்தாலுமே எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை அப்படின்னு அறிஞ்சு பண்றவங்களுக்கு ரெகுலர் போகும்போது என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அட்வைசரியாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு அது எதெல்லாம் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மேன் பவர் சப்போர்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய, அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பேங்க்ஸில் இருக்கக்கூடியவங்க யாராவது வேணும் இருக்கலாம், அவங்க வெல்த் மேனேஜர்ஸாக இருக்கலாம், இவங்க சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ரெகுலர்ஸ் தான் பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்த பெரும்பாலும் கேஸ் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட போர்ட்ஃபோலியோ சைஸ்லாம் வந்து ஒரு 25 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 50 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 1 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைசரி எடுத்துட்டு தான் அதை பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுனால ஒரு 2%லேருந்து 3% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கிடைக்குது. ஒன்று. செகண்ட் வந்து எல்லா ஃபண்ட்ஸோட காலகட்டங்கள்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ன்றது வந்து மிட் கேப்ன்றது ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போ ஸ்மால் கேப்ன்றது வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நெகட்டிவாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து என்னென்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரி எடுக்கும்போது தான் எதில் நுழையணும், எதில் நுழையக்கூடாது, எதில் ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் ஆகணும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு டைரக்ட் இன்வெஸ்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா, சென்செக்ஸ் ஏறுது, நிஃப்டி ஏறுது அப்படின்னா கடகடன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. இப்போ ரெகுலராக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன ஒரு கால் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் நெகட்டிவாக போயிருந்தாலுமே இப்போ இந்த ஃபண்டோட பொசிஷன் வந்து நம்ம பை பண்ணால் இன்னும் எப்படி ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்று. இல்லாட்டி வேறு என்னென்ன அவென்யூஸ்லாம் வந்து இந்த 5% நெகட்டிவ்ன்றது 10% வரைக்கும் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் கேட்டு அந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் டைரக்ட்ல பண்ண இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கடகடன் ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தான் போகுது. பட் என்னைக்கு நீங்கள் அதை நெகட்டிவ் ஃபேஸ் பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் அந்த டைரக்ட் இன்வெஸ்டரோட உண்மையான ரிட்டர்ன்ஸ் என்னன்றது தெரியும். இன்னொன்று நான் மெயினாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு வேர்டு இருக்குங்க. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், செகண்ட் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோம். இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த உலகன்றது வந்து ஒரு கிளாஸியாக எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்றது மாதிரி நீங்கள் ஃபினான்ஸை ட்ரேட் பண்ணுறீங்க. டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி அதான் பார்க்குறீங்க, ஒரு ஃபேண்டஸியாக நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணுறது தான் தவிர நீங்கள் ஆக்டிவாக மணியை ரொட்டேட் பண்ணுறது கிடையாது. அது உங்களோட டொபமைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆனோடனே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும், டக்குன்னு அதை விற்பீங்க, இன்னொரு ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க, இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவீங்க, டக்குன்னு இதை ரெடீம் பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்வீங்க. பட் ஃபைனலாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? நான் சில பேரை பார்த்துருக்கேங்க, சம்பளம் வருஷத்துக்கு வந்து 20 லட்சத்துக்கு மேலே வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் வரைக்கும் ஈக்விட்டிலையோ இல்லாட்டி டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் 30 லட்சத்துக்கு மேலே தாண்டி இருக்காதுங்க. என்னோட சின்ன கேள்வி தான், 20 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் இன்கமில் இருக்கார் அப்படின்னா அவரோட 40% சேவிங்ஸை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண சொல்கிறோம். அப்போனா கிட்டத்தட்ட 40% வந்து 8 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வரும். அப்படின்னா 15 வருஷம் இருக்கக்கூடிய அந்த 8 லட்சத்தை நீங்கள் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸை கண்டினியூவாக ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸோட பண்ணிங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும்? ஈவன் நீங்கள் டைரக்டில் பண்ணியிருந்தாலுமே அதோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்திருக்கணும்ல, இல்லை அதோட போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாக இருந்திருக்கணும்ல. சின்ன போர்ட்ஃபோலியோ சைஸை வச்சுட்டு நம்ம பெருமை பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் நடக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்க. நான் இப்போ உங்களை என்ன சொல்லலை அப்படின்னா, நீங்கள் டைரக்டாக சூஸ் பண்ணாதீங்க, ரெகுலராக தான் சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. டைரக்டில் இனிஷியல் ஸ்டேஜில் போகலாங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு வயசு வந்து ஒரு 25 வயசு இருக்குது, இல்லாட்டி உங்களோட இன்கம் வந்து ஒரு 10,000 20,000 ரூபா தான் இருக்குது, உங்களால் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, இல்லை தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி போகலாம். பட் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு பிளான் ஓரியன்டாக போகிறீங்க, நீங்கள் ஒரு கோல் ஓரியன்டாக போகிறீங்க
போகிறீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நிதானமாக செகண்டு நெகட்டிவ் போனாலும் அதை ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. செகண்ட், உங்கள் இன்டென்ஷன் வந்து டெஃபினெட்லி வெல்த்தை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கோலும் அந்தந்த காலகட்டத்தில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய 1% எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, அதாவது மீன்ஸ் அந்த புரோக்கருக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காஸ்ட்ன்றது பெரிய காஸ்ட்டே கிடையாதுங்க. ஸோ நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னது மாதிரி 2% வரைக்கும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு அட்வைஸ் கிடைப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டிஸ்கவுண்டடில் கிடைக்குது அப்படின்னா உங்கள் டேட்டா தாங்க அதுக்கு உண்டான காசு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லாமல் எந்த தொழிலுமே ரன் பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள்கிட்ட தான் அவன் லாபம் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கான். ஆனால் ஃபைனலாக ஒரே ஒரு கோட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் வெல்த்ன்றது நீங்கள் டைரெக்டில் போனாவோ இல்லாட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போனாலோ டெஃபினெட்லி வெல்த்தை கிரியேட் பண்ணவே முடியாதுங்க. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ரெகுலராக சூஸ் பண்ணலாமா இல்லை டேரெக்டாக சூஸ் பண்ணலாமான்னு பாருங்கள். திருப்பி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ சைஸ் யாருக்கெல்லாம் வந்து பெருசாக இருக்குது, மீன்ஸ் அவங்களோட பாசிவ் இன்கம் வந்து ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க, அதை வந்து அதுக்குண்டான பிளானிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரை சூஸ் பண்ணி தான் போகிறாங்க, தனக்குண்டான ப்ராப்பரான அட்வைஸரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அட்வைஸரை சூஸ் பண்ணுறதுலேயே நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆகிக்கிறோம். சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டு வாசலில் வந்து சர்வீஸ் கொடுத்தா அவர் எனக்கு நல்ல அட்வைசர், கூப்பிடும் போதெல்லாம் வருவார், நான் நினச்ச டைம்லாம் அவர்கிட்ட வந்து இது வாங்கலாம், தென் வந்து நம்ம எவ்வளோ தான் தள்ளி போட்டாலும் அவர் எனக்கு ஓகேன்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் சில நேரங்களில் நம்ம அட்வைசரை சூஸ் பண்ணுறோம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கிற அட்வைசரை நீங்கள் தான் போய் மீட் பண்ணணும். அவர் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல சர்வீஸ் மீன்ஸ் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு, அது மூலியமாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்கள் ஃபினான்ஸ் வந்து 2 years 3 years 4 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, இல்லாட்டி உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாருன்னா அவருக்குண்டான சார்ஜஸ் கூட நீங்கள் அஃபோர்டபுள் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கோல் ஓரியன்டாகவும் பிளானிங் ஓரியன்டாகவும் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாங்க. இதில் எந்த வித தடங்களும் உங்களுக்கு வராது. இதில் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, என் போர்ட்ஃபோலியோ வந்து 70 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா அந்த 1%ன்றது வந்து 70,000 ரூபா, கிட்டத்தட்ட இந்த 70,000 ரூபான்றது அந்த மீடியேட்டருக்கு மீன்ஸ் அந்த ப்ரொஃபஷனலுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு தான் நம்ம அதை பண்ணுறது இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த 70 லட்சத்தை நம்ம யாராவது ரீச் பண்ணியிருக்கோமா, இல்லை அந்த ரீச் பண்ணுறதுக்கு யாராவது நம்ம துணையாக வந்திருக்காமா, இல்லை நம்மளே டைரக்டில் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் நோன்ற ஆன்சர் தாங்க வருது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷன் தான். இப்படி போயிட்டா அப்படி ஆகிடுமே, இப்படி ஆகிட்டா அது ஆகிடுமே அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அதை ரீச் பண்ணவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. 1% எடுத்துட்டாலே பெரிய விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 லட்சம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷமே நம்ம ரீச் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம்ன்றது காலகட்டம் எடுக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபண்ட்ஸ் நெகட்டிவ்ல போகும், எவ்வளோ ஃபண்ட்ஸ் பாசிட்டிவ்ல வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரபலமான ஃபண்ட்ஸ்லாம் இன்னைக்கு சேச்சுரேஷன் ஆயிடுச்சுங்க, எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து நம்ம என்ன செய்வோம்னா டைரெக்டில் பார்க்கும்போது டேட்டா ஓரியன்டாக பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதை தான் சூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் நம்ம தள்ளப்படுவோம். 10 வருஷத்தில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சோ அது அடுத்த 10 வருஷத்தில் கொடுக்காது. அப்போ ஃபோர்காஸ்டிங் இருக்கிற டேட்டா வந்து ஒரு லாங் ரன்னுக்கு கூட வரவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ அவர் சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுன் ஆனால் என்ன நீங்கள் முடிவெடுக்கணும், மார்க்கெட் அப்ரிஷியேட் ஆகும்போது என்ன முடிவெடுக்கணும், ஒரு ஃபண்டு சேச்சுரேஷன் ஆச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி பல விதமான அட்வைசரி வந்து உங்களுக்கு அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தென் ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட தான் பண்ணணும் அப்படின்றத நான் அட்வைஸ் பண்ணல. இங்கே ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஓரியன்டாக நான் சொல்லலை. நான் என்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஃபார்மசியில் போனாலும் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கிடைக்கும், இதே இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஒரு டேப்லெட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃபார்மசியில் போனீங்கன்னா எனக்கு தலைவலிக்குது நீங்கள் மருந்து கொடுங்கன்னா ஒரு செட் மாத்திரை கொடுப்பாரு, ஆனால் அந்த தலைவலி எதுக்கு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. இதே இது ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா யூ வில் கன்சல்ட் வித் த டாக்டர். நீங்கள் சரியாக சாப்பிட்டீங்களா, என்ன வேலை செய்கிறீங்க, தூங்குனீங்களா, இல்லை என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாரே தவிர மருந்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் புரிஞ்சுல. இப்போ நீங்கள் டைரெக்டில் பண்ணுறதுன்றது ஒரு ஃபார்மசியில் மருந்து வாங்குறது மாதிரி தாங்க. அந்த மருந்து வந்து உங்களுக்கு உபயோகப்படுமா படாதான்னு உங்களுக்கே தெரியாது. இதே ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைஸோட நீங்கள் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவையில்லைன்னு அவர் அனலைஸ் பண்ணி கொடுக்குன்றதுனால ஈஸியாக அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தாங்க. போர்ட்ஃபோலியோ வந்து லாங் ரன்னுக்கு நீங்கள் நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் இல்லாமல் 100% நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. இல்லை நான் டைரெக்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பண்ணிக்கோங்க. எப்போ உங்களோட கோல் ரிலேட்டடாக நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்களோ அப்போ ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசரியோ இல்லாட்டி ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் அட்வைசரோ உங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்ஸ் ரீச் பண்ணுறது ஈஸி, ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் ரீச் பண்ணலாங்க. இப்போது இதுக்கு ரிலேட்டடாக இது டேரெக்டாக இருந்தாலும் சரி, ரெகுலராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபினான்ஷியல் அட்வைஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இல்லாட்டி ஏதாவது சந்தேகங்கள் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு ரிலேட்டடான ஒரு கிளியரான சொல்யூஷனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.